அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீனிவாசன் சமையல். இன்னைக்கு ஸ்ரீனிவாசன் சமையல்ல நல்லா மணக்க கொத்தமல்லி சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது ஒரு ஆரோக்கியமான கலவை சாதம். இது குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு லஞ்சுக்கு கூட நம்ம பேக் பண்ணி கொடுக்கலாம். இது செய்யறதுக்கு ரொம்ப சிம்பிளான இன்கிரீடியன்ஸே போதும். வாங்க இன்னைக்கு வீடியோவில் கொத்தமல்லி சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இன்னைக்கு நான் 2 கட்டு நல்ல ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி எடுத்துருக்கிறேன். இது நல்லா சுத்தம் பண்ணி காம்போடு அப்படியே சேர்த்துக்கோங்க. அது கூட 2 பச்சை மிளகாய் காரத்துக்கு சேர்த்துருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ அது கூட ஒரு பல்லு பூண்டு, இஞ்சி ஒரு பெரிய துண்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக வெட்டி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. உங்ககிட்ட கொத்தமல்லி அதிகமாக இல்லைன்னா கொஞ்சமாக நீங்கள் தேங்காய் கூட சேர்த்துக்கிடலாம். வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பேனில் 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுக்கோங்க. அது கூட ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு பட்டை சேர்த்துக்கோங்க வாசனைக்காக. அது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இதை பொரிச்சிருங்க. அது கூடவே ஒரு 15 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. ரொம்ப நல்லா இருக்கும் இது சாப்பிட்றப்ப. இப்போ ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி அதையும் கூட சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. இப்போ வெங்காயம் நம்ம நல்லா வதக்கிட்டோம். கூடவே நம்ம அரைச்சி வச்சிருந்த கொத்தமல்லி விழுதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிடணும். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நீங்க வதக்கணும். இப்போ பாருங்க எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம சாதத்தை இது கூட கலந்துடலாம். இன்னைக்கு நான் 1 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் இந்த மாதிரி உதிரியாக வடித்து வச்சிருக்கிறேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இந்த கொத்தமல்லி கலவை கூட சேர்த்துக்கோங்க. இப்போ பாஸ்மதி ரைஸ் எப்படி வடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டக்கடலை தம் பிரியாணியில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சாதத்தை கொஞ்சமாக போட்டு முதல்ல கலந்துட்டு அதுக்கப்புறமா மீதி இருக்கிற சாதத்தை சேர்த்து கலந்துருங்க. ரொம்ப அழுத்தி கலந்துடக்கூடாது. சாதம் உடைஞ்சிரும், பொலன்னு அப்படியே இருக்கணும். இப்போ பாருங்க சூப்பராக தயாராகிருச்சு. அது கூடவே கொஞ்சம் சுவைக்காக 1/2 ஸ்பூன் அளவுக்கு லெமன் சாறு சேர்த்துருக்கேன். அதையும் இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ சூப்பராக ரெடி ஆயிருச்சு. மணக்க கொத்தமல்லி சாதம். இந்த சாதத்து கூட நீங்கள் உருளைக்கிழங்கு பொரியல், அப்பளம், வடகம், கூழ் வடகம் இப்படி எதுனாலும் வச்சுக்கிடலாம். இன்னைக்கு நான் தயிர் வெங்காயம் செஞ்சுருக்கிறேன். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணுங்க. ஸ்ரீனிவாசன் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தினம்தோறும் திருமண விருந்து உங்கள் ஸ்ரீனிவாசன் சமையலில். தேங்க்யூ.